ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை, அதே ஸ்பூனில் 2 டீஸ்பூன் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. விஸ்கு வச்சு சும்மா எல்லாம் அதை சேர்ந்து நல்லா ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே ஒரு சாஃப்டான ஒரு லிக்விட் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுலேருந்து சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது திரும்ப அதே விஸ்கில் அதை நல்லா பீட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான பீட்ஸோடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல உட்காந்து நல்லா பீட் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கீழே கவுத்தாலும் விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். அப்போ தான் கடைகளில் கொடுக்குற மாதிரியே வீட்லேயுமே நல்லா ரிச்சாக ஈஸியாக செய்ய வரும். இப்போது இது இருக்கட்டும். இப்போது ஒரு சாஸ் பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். 3லேருந்து 4 டீஸ்பூன் சர்க்கரை எனக்கு சரியாக இருந்தது. இப்போது எந்த கப்பில் செய்ய போகிறோமோ அந்த கப்பை எடுத்து இதில் நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு டீஸ்பூன் 2 கப்லையும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் அந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொதிக்க வச்ச அந்த பாலை கொஞ்சமாக இதில் சேர்த்து திரும்ப விஸ்கு வச்சு நல்ல ஒரு பீட் கொடுங்க. ஜஸ்ட் அந்த பாலும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியும் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச இந்த அளவு 2 கப்புக்கு சரியான அளவாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுங்க. அந்த பால் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த க்ரீம்லையும் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மிக்ஸில் இருந்தும் திரும்ப கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நுரை தழும்ப இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்லையும் இதே மாதிரி சேம் ப்ராசஸில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் தான் கடைகளில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட் வீட்லையுமே வரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ திக்காக கடைகளில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. இது சும்மா டிசைன்ஸ்க்காக தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு டாட், இதே மாதிரி இன்னொரு டாட் வச்சுக்கலாம். இன்னொரு கப்லையும் இதே மாதிரி அந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக நடுவில் மட்டும் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிசைனாக நம்ம போட போகிறோம். வெறும் கத்தி இருந்தால் அதில் அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப் டிசைன் போட்டு விடுங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டிலையே ஈஸியாக 3 பொருள் வச்சு கேப்பச்சினோ காஃபி கடைகளில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக ரிச்சாக பண்ணிட்டோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. உண்மையாலுமே கடைகளில் கொடுக்குற அதே டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.